ஸ்ரீ அக்னி புராணம் 31ஆம் பகுதி. கனவு காணுதல் பலன்கள். வாழ்க்கையே கனவு. கனவு காண்பதால் நன்மைகள் ஏற்படலாம். பல கனவுகள் இரவில் உறக்கம் கொள்ளும் போதே காணப்படுகின்றன. அவை தீமையையே விளைவிக்கும். தீய கனவுகள். நாபி தவிர மற்ற இடங்களில் தாவரங்கள் வளர்ந்திருப்பது, தலை மொட்டையடிக்கப்பட்டுள்ளது, உடல் முழுவதும் சேறு, ஆடையில்லா நிர்வாண உடல், உயரத்திலிருந்து கீழே விழுதல், தொட்டிலில் இங்குமங்குமாக ஆடிக்கொண்டிருத்தல், கம்பி வாத்தியங்களில் இசைத்து கொண்டிருத்தல் என்று இவ்வாறு காணப்படும் கனவுகள் தீமையையே குறிக்கும். மேலும் சில இரும்பு தாது பொறுக்குதல், இறந்த பாம்பு குறுக்கில் கிடத்தல், சண்டாளனை காணுதல், செந்நிற பூக்கம் பூத்து குலுங்குதல் போன்றவை வரப்போகும் துன்பத்திற்கு அறிகுறியாகும். மேலும் கரடி, கழுதை, நாய், ஒட்டகச்சபாரி, சந்திரன் சூரியன் நிலை பெயர்தல், மீண்டும் கர்ப்பவாசம் அடைதல், சிதையில் ஏறுதல், பூகம்பம் போன்ற உற்பாதங்கள், மூத்தோர் சினத்திற்கு ஆளாதல் போன்ற கனவுகள் துன்பத்தையே குறிக்கும். ஆற்றில் மூழ்குதல், சாணி கரைத்த நீரில் நீராடல், கன்னி பெண்ணுடல் சல்லாபம், அங்கம் இழத்தல், வயிற்றுப்போக்கு, வாந்தி போன்ற கனவுகள் தீமையையே காட்டுகின்றன. தெற்கு நோக்கி பயணம், பயங்கர நோய் பீடித்திருத்தல், உலோகப்பானை உடைதல், பூதம், பிசாசு, அரக்கர்களுடன் விளையாடுதல் போன்றவையும் தீமையையே அறிவிக்கின்றன. பிறருடைய ஏசல், மிகுந்த கஷ்டம், சிவப்பு நிற ஆடை உடுத்தி இருத்தல், சிவப்பு நிற மாலை, சந்தனம் போன்றவையும் நிகழக்கூடிய தீமையை அறிவிப்பவையே. பரிகாரம். பயங்கர கனவுகள் கண்டால் விழித்தெழுந்து கை கால்களை நீரினால் சுத்தம் செய்து பகவானை தியானித்தபடி மீண்டும் உறக்கம் கொள்ள வேண்டும். தீய கனவுகள் ஏற்படின் ஹோமம் செய்த புனித நீரால் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். அரி, அரண், அயன், விநாயகர், சூரியன் ஆகியோரை அர்ச்சித்து வழிபடலாம். புருஷ சூக்தம் மனதிலேயே கூறிக்கொள்ளலாம். பலன். இரவின் முற்பகுதியில் கண்ட கனவு ஓராண்டிலும், 2ஆம் பகுதியில் கண்ட கனவு 6 மாதத்திலும், 3ஆம் பகுதியில் கண்ட கனவு 3 மாதங்களிலும், 4ஆம் பகுதியில் கண்டது 15 தினங்களிலும் பலன் தரும். விடியற்காலை கனவு பலன் 10 தினங்களில் தெரியும். ஓர் இரவில் 2 முறை கனவு கண்டால் பின்னதே பலிக்கும். நன்மை பயப்பவை. மலை ஏறுதல், அரண்மனை மேல் முற்றத்தில் உலாவுதல், குதிரை, யானை, ரிஷப சவாரி, வெண்மலர்கள் பூத்து குலுங்குதல் ஆகிய கனவுகள் நன்மை பயப்பவை. வெண்ணிற ஆடை, மலர்கள், நரைத்த முடி போன்றவை நல்ல கனவுகள். கிரகணம், பகைவன் தோல்வி, போரில் வெற்றி, போட்டி, சூதாட்ட வெற்றி, மழையில் நனைதல், நிலம் வாங்குதல் போன்றவை நன்மையை காட்டும் கனவுகள். மேலும் பச்சை மாமிசம் உட்கொள்ளுதல், இரத்த தானம் செய்தல், மது, போர், சோமபானம் உட்கொள்ளல், குருதியில் நீராடல் போன்றவை நன்மையை அறிவிக்கும் கனவுகள். கையில் கத்தியுடன் நடத்தல், தோட்டத்திற்கு வேலி அமைத்தல், பசு, எருமை, பெண் குதிரை, சிங்கம், யானை மடியில் பால் அருந்துதல், பெரியோர்கள் தேவர்கள் ஆசி கூறல், பசு கொம்பிலிருந்து கொட்டும் நீர் தெளிக்கப்படல் ஆகியவை வரப்போகும் நன்மையை காட்டும் கனவுகள். சந்திர கலையிலிருந்து கீழே விழுதல், சிங்காசனத்தில் முடி சூடுதல், சிரச்சேத கனவுகள் கண்டார் அரசுரிமை எய்துவர், மரணம், தீயில் எரிதல், அரசின் பரிசு பெறுதல் ஆகியவையும் நல்லவையே. குதிரை, யானை, காளை காணல், அரசவைக்கு செல்லுதல், உறவினர்கள் சேர்க்கை, காளை, யானை சவாரி, கொடிக்கம்பம் மீது ஏறுதல், மேல் மாடியில் நடத்தல், நிர்மலமான ஆகாயம், காய் கனிகளுடன் குலுங்கும் மரங்கள் போன்றவை மனமகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய கனவுகள். ஓர் ஆணின் வலது கண் தோல் துடிப்பதும், பெண்ணிற்கு இடது கண் இடது தோல் துடித்தலும் இன்ப அதிர்ஷ்டமாகும். 31ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.